ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து காலி லினக்ஸ் எப்படி நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி காலி லினக்ஸ் பூட்டபுளாக சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றும் பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன் தரேன், அதில் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய பூட் மெனு. இந்த பூட் மெனுவில் போயிட்டு நான் ஸ்டார்டிங்கில் வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பூட் மெனு போயிட்டு இந்த பென்ட்ரைவ் வழியாக பூட் ஆகி நான் வந்து லினக்ஸ் ஓஎஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறேன். இதான் போட்டிருக்கேன் பென்ட்ரைவ் சோனி அப்படி. ஓகே, இப்போ வந்து பூட் ஆகி லினக்ஸ்குள்ளே போகுது. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இது நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கல் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராஃபிக்கல் இன்ஸ்டால்னு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஃபுல்லாக வெறும் டெர்மினல் மட்டும் தான் இருக்கும். இந்த வெர்ஷனில் சாதா இன்ஸ்டால் பண்ணலாம். கிராஃபிக்கல் வெர்ஷன்னால் நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுற போல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லொக்கேஷன் வந்து வைக்க சொல்லுது. நான் வந்து இந்தியா வச்சுக்கிறேன். லொக்கேஷன் வந்து ஓகே, இப்போ இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து கீபோர்டு வந்து சூஸ் பண்ண சொல்லுது. நான் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷே கொடுத்துட்றேன். தமிழும் இருக்குது கீபோர்டில். நான் வந்து தமிழ் வைக்கல, உங்களுக்கு வேணும்னா தமிழ் வச்சுக்கலாம். நான் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது கொஞ்சம் இது வந்து டைம் ஆகும். இது வந்து டிடெக்ட் பண்ணோம் நம்மளோட ஹார்ட் ட்ரைவ்ஸ், அப்புறமேட்டுக்கா சிடி, அப்புறமேட்டுக்கா நம்ம பெரிஃபெரல் டிவைஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி இது வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோம். கரெக்டாக இருக்க இல்லைன்னு ப்ராப்பராக எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லா காம்பவுண்டரும் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிடும். நம்மளோட இன்ஸ்டாலுக்கு வந்து ரெடி ஆகும். கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும். இந்த இதில் ஓகே, இப்போ வந்து எல்லாமே செக் ஆகிட்டுருக்கு. எனக்கு நெட்வொர்க் செக் ஆகிட்டுருக்கு இப்போ. ஓகே, இப்போ வந்து என்ன நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த காலி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்ட பேர் கூட நீங்கள் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ ஏதாவது இதில் எரர் காமிச்சதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்ட பேருக்கு பார்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு எரர் காமிச்சது, நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். டோன்ட் கான்ஃபிகர் த நெட்வொர்க் அட் திஸ் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து எனக்கு கொடுத்து கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நான் போயிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஹோஸ்ட் நேம் கேட்குது. இதுதான் முக்கியமான விஷயம். நம்மளோட ஹோஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணணும். நான் வந்து பிகின் ஃபேக்ஸ்லேயே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது ஹோஸ்ட் நேம் மீன்ஸ் நம்மளோட யூசர் நேம் தான் ஹோஸ்ட் நேமு. நான் வந்து பிகின் ஃபேக்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ரூட் பாஸ்வேர்டு இந்த வந்து நீங்கள் கம்பல்சரியாக பாஸ்வேர்டு போட்டு தான் ஆகணும். காலி லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து போடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பார்ட்டிஷன் பிரிக்கணும். இதுதான் மெயினான விஷயம். நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கேற்றாப்போல் நம்ம பார்ட்டிஷன் பிரித்து காலி லினக்ஸுக்குன்னு தனியாக ஒதுக்கி ஓஎஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து டூயல் பூட்டும் போடலாம். அப்படி வந்து சிங்கிளாக காலி லினக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இப்படி தான் இருக்கும் பார்ட்டிஷன் டிஸ்க்ஸ் வந்து. நீங்கள் வந்து மேனுவல் ஆப்ஷன் போயிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து மேனுவல் ஆப்ஷன் போயிட்டு நம்மளே ஓனாக பார்ட்டிஷன் பிரித்து நம்ம காலி லினக்ஸ்னு ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் கைடட் யூஸ் லார்ஜ் கண்டினியூஸ் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா அதே வந்து ஒரு ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்பல இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அது வேணாம். நம்ம வந்து மேனுவலாக டிஸ்க்கை வந்து சூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோடய ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இங்கே டிடெக்ட் ஆகிருக்கு. நான் ஒரு 320 GB ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். அதில் தான் வந்து நான் பார்ட்டிஷனை வந்து ஃபார்மேட் பண்ணி போட போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இது ஹார்ட் டிஸ்க் வந்து ஏதோ ஒரு ஃபைல்ஸ் இருக்குது. இது வேணும்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டு புதுசாக வந்து ஃபார்மேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். நான் வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஓகே, இப்போ வந்து 100 220 ரெண்டு பிரிச்சுருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நான் ஃபார்மேட் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணிடுறேன்.
நீங்கள் பார்ட்டிஷன் பிரிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரிங்க. ஏன்னா வந்து இந்த டேட்டாஸ்லாம் ஈஸியாக லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அவங்க வந்து பார்ட்டிஷன் பிரிக்கும்போது வந்து கேர்ஃபுல்லாக பிரிங்க. உங்களோட ட்ரைவை வந்து கரெக்டாக பார்த்துட்டு பார்ட்டிஷன் பிரிங்க. இல்லைனா வந்து உங்கள் டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இதில் எப்படி நம்ம ட்ரைவ்ஸ் வந்து பார்க்கறதுனா உங்களோட ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி வச்சு ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பார்ட்டிஷன் வந்து பார்க்குறேன். இது வந்து டெலீட் பண்ணுற போல் அந்த பார்ட்டிஷனை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது போல் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ வந்து டெலீட் பண்ணிடுறேன் பார்ட்டிஷன் வந்து டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணேன்னா ஃப்ரீ பேஸ் வந்துச்சு. நான் இதையும் டெலீட் பண்ணிடுறேன் பார்ட்டிஷனை. இந்த பார்ட்டிஷனை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு இதுதான் இருக்குது. இதை வந்து நான் பிரிக்க போகிறப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து பிரித்து காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து 320 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதில் பார்ட்டிஷன் எதுவும் பிரிக்கலை. இப்போ வந்து நான் வந்து பார்ட்டிஷன் பிரிச்சிடுறேன். உங்களுக்கு கண்டினியூ கொடுத்துட்டு க்ரியேட் எ நியூ பார்ட்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு வந்து எவ்வளோ வந்து பிரிக்க சொல்லும். நான் வந்து 100ஆக பிரிச்சுக்கிறேன், இல்லைனா 120ஆக பிரிச்சுக்கிறேன். எப்படி வேணும் இந்த 320 GB வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பிரித்து வச்சுக்கோங்க. நான் வந்து 100ஆக பிரிச்சுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ 100ஆக வந்து ஓஎஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 100ஆக பிரிச்சுட்டு பேலன்ஸ் 220 வந்து செகண்ட்ரியாக வந்து பிரிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தேவையான பார்ட்டிஷன் வந்து நீங்கள் ஈஸியாக அதில் பிரிச்சுக்கலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக பிரிங்க, தப்பாக பிரிச்சிட போகிறீங்க. மீதியை வந்து நீங்கள் செகண்டரி ஸ்டோரேஜாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ப்ரைமரியாக பிரிச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து ப்ரைமரியாக பிரிச்சுக்கிறேன். கண்டினியூ கொடுத்து ஓகே, இப்போ வந்து நான் ஒரு பார்ட்டிஷன் வந்து பிரிச்சாச்சு. நம்ம வந்து ப்ரைமரியில் வச்சு இப்போ இன்னொரு பார்ட்டிஷன் வந்து நான் பிரிச்சுக்கலாம். 220 GBக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு பார்ட்டிஷன் வந்து லாஜிக்கலாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ப்ரைமரியாக பிரித்தோம், இப்போ வந்து லாஜிக்கலாக பிரிக்க போகிறோம். அதே போல் தான் கிரியேட் எ நியூ பார்ட்டிஷன் கொடுத்துட்டு அதே போல் 220 GB வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். அது வந்து ஒரு தனி பார்ட்டிஷன். இப்போ வந்து இந்த 100 GBயில் வந்து காலி லினக்ஸ் வந்து OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த 220 GB வந்து நீங்கள் செகண்டரியாக யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியான்னு ஒரு அதை வந்து கண்டினியூ கொடுத்து ஸ்வாம்ப் ஏரியான்னு சொல்லிவிட்டு பார்ட்டிஷன் டன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம 2 பார்ட்டிஷன் பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து ஸ்வாப்பு, ஒன்று வந்து ext4ன்னு ஒரு பார்ட்டிஷன். அந்த பார்ட்டிஷன் இதில் பிரிச்சுருக்கோம். அதாவது ப்ரைமரி பார்ட்டிஷன் வந்து டைரெக்டாக பூட் ஆகும், செகண்ட் வந்து பூட் ஆகாது. அது வந்து ஸ்வாப் அந்த பார்ட்டிஷனில் பிரிச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த ப்ரைமரியில் வந்து ஓஎஸ் போடுறேன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணணுமா கேட்குது. இப்போ வந்து எஸ்ன்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து மூவ் ஆகும் இது. ஓகே, இப்போ வந்து பார்ட்டிஷன் வந்து ரெடி ஆகுது. நமக்கு ஃபார்மேட் ஆகிட்டு அந்த ஃபார்மேட்டில் வந்து 2 ஃபார்மேட்டில் வந்து தனித்தனியாக வந்து ப்ரைமரி ஒன்று, லாஜிக்கல் ஒன்று ஃபார்மேட் ஆகி தனித்தனியாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓட்டிடுறேன். ஸோ இந்த காலி லினக்ஸ் வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒய்ஃபை ஹேக்கிங், அது போல் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு, இது போல் பல டெஸ்ட்டுகளை, பல ஹேக்கிங் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து காலி லினக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஓப்பன் சோர்ஸு. ஆனால் வந்து இந்த டெக்னாலஜிலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக தமிழில் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து காலி லினக்ஸ், அதாவது லினக்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸோட லினக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஓப்பன் சோர்ஸ் வேறு. ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. நான் மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 10 minutes ஆகும். அவ்வளோ லென்த்தாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம். சரி, நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து முடிஞ்ச அப்புறம்
உங்களுக்கு வந்து பூட் லோடர் வந்து செட் பண்ண சொன்னோம். அதாவது பூட் லோடர்னால் ஸ்டார்டிங்கில் வந்து விண்டோஸ் ஆன் ஆகும்போது பூட் லோடர் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போ வந்து ரீபூட் பண்ணியாச்சு. இப்போ ரீபூட் பண்ண பிறகு இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் ஆகும். இது பேர் தான் பூட் லோடர். இதில் வந்து காலி லினக்ஸ்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா காலி லினக்ஸ் வந்து என்டர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இது போல் பூட் ஆகும். இப்போ வந்து ஓப்பனிங் பண்ண பிறகு நீங்கள் போட்ட அந்த ஹாஸ்ட் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் போடணும். அதுதான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட். இப்போ வந்து எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் யூசர் நேம் போடுறேன். யூசர் நேம் வந்து ஹாஸ்ட் நேம் போட்டிங்களா, அதுதான் யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து அங்கே போட்டிங்களா, அதே தான் பாஸ்வேர்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச பிறகு எனக்கு பாஸ்வேர்டே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகலை, லாகின் ஆக மாட்டேங்குதுன்னா நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து சேட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் தமிழில் பார்க்கணுன்னா பிஹைண்ட் ஆப் ஏற்றுங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.